தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்கள் ஒவ்வொருவரோடும் கர்த்தர் இடைப்படுவாராக. யோசுவாவின் புத்தகத்தில் 7ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே வாசிக்கிறோம். அப்பொழுது யோசுவா தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு அவனும் இஸ்ரவேலின் மூப்பரும் சாயங்காலம் மட்டும் கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து தங்கள் தலைகளின் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு கிடந்தார்கள். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, இங்கே சொல்லப்பட்ட வார்த்தை யோசுவாவும் சகல மூப்பர்களும் முகங்குப்புற விழுந்து. காரணம் என்ன தெரியுமா? அவருடைய வாழ்க்கையில் வந்த தோல்வி நிமித்தமாக, அவருடைய வாழ்க்கையில் காணப்பட்ட தோல்வி. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் சில இடங்களில் சில தோல்விகளை நாம் பார்க்கிறோம். உங்கள் வாழ்க்கையில் சில தோல்விகளை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. இந்த தோல்வி ஏன் வந்தது, எதனால் வந்தது, இதற்கு காரணம் என்ன, யார் காரணம் என்பதை நீங்கள் கண்டு பார்க்க வேண்டும். அதை கண்டுபிடிக்கணும். அப்படியே விட்டுட்டு போயிடக்கூடாது. இங்கே நம்ம பார்க்குறோம், ஆகானின் நிமித்தமாக நாயை பிடிக்க போனோம். அது வரைக்கும் ஜெயித்துட்டு வந்தவன் சொல்கிறான், அங்கே பட்டணத்தார் கொஞ்சம் பேர் தான், நம்ம எதுக்கு எல்லாரும் போகணும், 3000 பேர் போதும், நம்ம போயிட்டு நம்முடைய தேசத்தினுடைய ரட்சிப்பை நம்ம பார்க்கலாம், ஆயியை கொளுத்தி போடலாம் நினச்சிட்டு போகிறான். ஆனால் உள்ளே இருக்கிற பாவம் வெளியே அவர்களுக்கு தெரியலை. நடந்த சம்பவம் என்ன? போனார்கள், ஏறக்குறைய 36 பேரை ஆயின் பட்டணத்தார் வெட்டி போட்டார்கள். இங்கே இவர்கள் மனம் உடைந்து போனார்கள். வசனம் அழகாக இருக்கும். ஜனங்களின் இருதயம் தண்ணீராய் கரைந்து போயிற்று. தோல்வி. ஆனால் யோசுவா செய்த காரியம், ஜனங்களின் மூப்பரை அழைத்து கொண்டு கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தாழ விழுந்து பணிந்து கிடந்தார்கள், வஸ்திரங்களை கிழித்து கொண்டு. தேவ பிள்ளையே, வாழ்க்கையில் காணப்படுகிற சில தோல்விகள், நீங்கள் ஆண்டவரை பார்த்து கேளு, ஆண்டவரே, எந்த இடத்துல நான் விழுந்து போனேன், எந்த இடத்துல என் குடும்பத்தார் பாவம் செய்தார்கள், எந்த இடத்துல நான் பாவம் செய்திருக்கிறேன். வஸ்திரத்தை கிழித்து கொண்டு. சொல்லப்படும் போது வஸ்திரம், நான் வேதத்தில் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம், வஸ்திரத்தை இல்லை, உங்கள் இருதயத்தை கிழித்து கொண்டு கர்த்தருடைய சமூகத்தில் வாங்க. எந்த இடத்துல தோல்வி உண்டாயிற்று, எந்த இடத்துல விழுந்தோம், ஒரு தடவை ஆண்டவர் சமூகத்தில் வந்து பாருங்கள். அந்த தோல்வியிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க வல்லமை உள்ளவர். உங்களை தூக்கி நிறுத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவர். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை ஜெயமான பாதையில் அவர் நடத்துவார். இருதயத்தை ஆராய்ந்து பாருங்கள், சிந்தையை ஆராய்ந்து பாருங்கள். உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள், உங்களை சுற்றி இருக்கிற உங்கள் குடும்பம் எல்லாருமாய் கர்த்தருடைய சமூகத்தில் விழுந்து ஜெபம் பண்ணுங்க. உங்கள் தோல்விகளிலிருந்து உங்களை மீண்டெழும்ப கர்த்தர் கிருபை செய்வார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை தோல்வியின் பாதையில் ஓடிக்கொண்டிருக்கிறவர்கள் தங்களை ஆராய்ந்து பார்க்க, அந்த தோல்விகளிலிருந்து வெளிவருவதற்கு ஆண்டவரே தங்களை தீர்மானித்து கொள்ள, தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்க, வஸ்திரத்தை அல்ல இருதயத்தை கிழித்து கொண்டு தங்கள் குடும்பத்தோடு தங்களோடு இருக்கிறவர்களோடு கூட பணிந்து வர உதவி செய்யும். தூக்கி நிறுத்தும், சமாதானமாய் நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆம் தேவ பிள்ளையே, வாழ்க்கையில் இருக்கிற தோல்வியை கண்டு நீ துவண்டுறாத. தோல்வி எதனால் வந்ததுன்னு பாரு, குறைவு எதனால் வந்ததுன்னு பாரு, உன்னை ஆராய்ந்து பார். குடும்பமாய் கர்த்தருடைய சமூகத்தில் விழுந்து கிடைங்க, இருதயத்தை கிழிங்க, ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை தூக்கி நிறுத்துவார், ஜெயமான பாதையில் நடத்துவார். God bless you.